என்ன கதை? ஓ, ஓகே 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 ஓகே, லெட்ஸ் சி. வணக்கம் நண்பர்களே. அதாவது இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவிஆரோட ஆட் இஷ்யூ இதுதான் நம்ம இப்போதைக்கு ரீசெண்டில் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒருத்தவர் பிவிஆரில் படம் பார்க்க போயிருக்காரு. ஏதோ ஒரு படம் புக் பண்ணியிருக்காரு புக் மை ஷோவில். ஸோ அதில் வந்து ஒரு டைமிங் காட்டியிருக்கு. அந்த டைமுக்கு இவர் தேட்டருக்கு போய் உட்காந்து இருக்கும்போது வழக்கம் போல் பிவிஆரில் செய்கிறது தான், 20 நிமிஷம் ஆடு போடுவாங்க. அவருக்குமே ஒரு 20 to 25 minutes ஆடு போட்டிருக்காங்க. ஹீரோ அப்படியே ஃப்ளைட்டில் இறங்க இருப்பாரு. அடே இதுவும் இல்லையா? கண்டுபிடிச்சிட்டா, இது ஒரு சரித்திர படமா? அட கடவுளே, ஒரு வழியாக படத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. இவனுக்கு என்ன பிரச்சனை இல்லை, யாரோ விரட்டிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் தான் ஹீரோ. அந்த ஆடு போட்டதுனால படத்தோட டியூரேஷன் இவருக்கு எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஆனதுனால இவர் படம் ஒரு டியூரேஷன் கணக்கு பண்ணி படம் இந்த டைமுக்கு முடியும், இந்த டைமுக்கு 2.5 மணி நேரம் படம்னா படம் 2.5 hours மட்டும் கணக்கு பண்ணி இவர் அடுத்து வேற ஒரு ஒர்க் வச்சிருக்காரு. அவரோட அஃபிஷியல் ஒர்க் ஏதோ இருக்கு போல இருக்கு. அது இந்த 25 minutes ஆடால பாதிச்சிருச்சு. ஸோ பாதிச்சதுனால பெங்களூர்ல இவர் என்ன பண்றாருன்னா, கஸ்டமர் கேரா என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, சாரி கைஸ், கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடும்போது அங்கே கேஸ் நடந்துட்டு இருக்குது. இவர் ஒன்று சொல்ல, பிவிஆர் ஒன்று சொல்ல, இவருடைய மாறி மாறி கேஸ் வந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து இவர் பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்ட்டு பிவிஆர் வந்து இவருக்கு 28,000 கொடுக்கணும் அண்ட் 1 லட்ச ரூபா ஃபைனுமே கட்டணும் அப்படின்ட்டு போட்டாங்க. இந்த 1 லட்ச ரூபா ஃபைன்லாம் பிவிஆருக்கு பெரிய விஷயமே கிடையாது. பிவிஆருக்கு வர ஆட் ரெவன்யூவில் ஒரு நாளைக்கு வர ஆட் ரெவன்யூவில் 1% கம்மி தான் இந்த 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது. என்னடி சொல்ற? ஸோ இது பெரிய விஷயம் கிடையாது பிவிஆருக்கு. பட் இப்போ கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் வந்து பிஎஸ்ஏ போட்டுக்கலாம். அதாவது பப்ளிக் சர்வீஸ் அவேர்னஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நான் தான் முகேஷ் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று ஓடும் தெரியுமா, இந்த மாதிரி. அதை பெருசாக யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் தேட்டரில் ஓட்டுறாங்க ஒரு அவேர்னஸ்க்காக, நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை வேணால் நீங்கள் 10 நிமிஷம் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி 20 நிமிஷம் 25 நிமிஷம் பிவிஆரில் ஆடு போடுறாங்க. அந்த ஆடு நிறைய பேருக்கு பிரச்சனையிலையும் முடியுது, நிறைய பேருக்கு அது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. என்ன மாதிரி ஆளுகளாம் அந்த ஆடு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு டைமிங் கணக்கு பண்ணி இப்போ 10 மணிக்கு ஷோனா 10 மணிக்கு போய் உட்காந்தா 10:20 10:25 தான் ஷோவே போடுவாங்க. ஸோ அதனால் வேஸ்ட்டாக உட்காந்து பார்க்கணும், டென்ஷன் ஆகும். இப்போ நம்ம யூடியூப்ல ஏதோ பார்க்குறோன்னா ஸ்கிப் ஆடு கொடுத்துட்டு போயிடுவோம். ஆடு இல்லைனாலும் ஸ்கிப் ஆடு கொடுக்க முடியாத ஆடு ஒரு 10 செகண்ட் தான் வரும். டிவியில் ஆடு ஓடுதா சேனலை மாற்றுவோம், ஃபோனில் ஏதோ ஆடு வருதா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மீடியம்ஸில் ஆடு வருதுன்னா நம்மளால அதை ஸ்கிப் பண்ண முடியும். ஆனால் தேட்டரில் உட்காந்து நம்ம ஒரு ஆடு பார்க்குறோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஏந்து வெளியே தான் போக முடியும். ஸோ அதனால் அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, தேவையில்லாமல் அந்த ஆடை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆடு பிடிச்சவங்க ஆடு பார்க்கலாம், லேட்டாக வரவங்க பிரச்சனை இல்லை. ஆடு கரெக்டாக டைமுக்கு நிறைய பேர் வருவாங்க. 10 மணினா நான் 10 மணிலேருந்து படத்தை பார்க்கணும், எனக்கு அந்த சென்சார் சர்டிஃபிகேட் சென்சார் போர்ட்லேருந்து நான் படத்தை பார்க்கணும். ஸோ இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சென்சார் போர்ட்லேருந்து படம் பார்க்கணுங்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ ஒரு சில பேர் இந்த டைமிங் கூட நான் வெளியே போகணும், இந்த டைமிங் தான் கணக்கு அப்படிலாம் நினச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும். Now 12:30 நம்ம மீட் பண்ணுறோம் சொன்னது 12 o'clock. I am so punctual, yeah. பட் எனக்கு தெரிஞ்சு அது நார்மலைஸ் ஆக்கப்பட்டுடுச்சு. பிவிஆருக்குன்னு ஒருத்தவங்க தேட்டருக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக படம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒரு சில பேருக்கு அது அஃபெக்ட் ஆகும், என்ன மாதிரி ஒரு சில பேருக்கு அது அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பெரிய நல்லதை செஞ்சுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் பசங்கள்லாம் போகிறோன்னா ஒரு 10 மணிக்கு ஷோ புக் பண்ணுறோம். இப்போ நாங்கள் புக் மை ஷோ, இப்போ இதுக்கே இவர் புக் மை ஷோ மேலே வேறு கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா புக் மை ஷோவில் அந்த டைமிங் காட்டுச்சு, படம் டைமிங்கு ஏன் இந்த டைமிங் காட்டுது அப்படின்ட்டு. அதாவது 10 மணிக்கு ஷோனா 10 மணிக்கு மூவி ஸ்லாட் காட்டணும், படம் எப்போ போகிறாங்களோ அப்போ தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. பட் அது கோர்ட் இதுக்கும் புக் மை ஷோவுக்கு சம்மந்தம் கிடையாது சொல்லிட்டு புக் மை ஷோவை தட்டி விட்டாங்க. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு, அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆனால் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க படம் எந்த டைமோ அந்த டைம் தான் மென்ஷன் ஆகணும். இப்போ ஆடு ஓடுற டைமில் நீங்கள் காட்டக்கூடாது, மூவி ஸ்லாட் டைமிங் தான் அதை காட்டணும். மூவி ஸ்லாட்னா படம் எப்போ 10 மணிக்கு படம்னா 10 மணிக்கு படம் போட்டுருணும், அது மூவி ஸ்லாட் டைம். அந்த டைமுக்குள்ளே ஆடு ஓட்டக்கூடாது, அதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் ஆடு ஓட்டிக்கோங்க அப்படின்ட்டு. பட் இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஆட் அப்படிங்கிறது மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆடு போடுறாங்க. ஸோ அந்த ஆடே மக்கள் பார்க்க வரல அப்படின்னா என்ன நடக்கும்?
அந்த ஆட்லேருந்து பிவிஆருக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இப்போ நீங்கள் பெங்களூர் அந்த மாதிரி சைட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, நம்ம தமிழ்நாடு தவிர நிறைய ஸ்டேட்டில் முக்கால்வாசி ஸ்டேட்டில் தேட்டர் டிக்கெட் 300 ரூபா 400 ரூபா இஷ்டத்துன்னு வச்சு விற்பாங்க. நம்ம ஸ்டேட்லனா இவ்வளோ தான் பட்ஜெட் தேட்டர் டிக்கெட் இருக்கணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே விற்க மாட்டாங்க. அவங்களுக்கான தேட்டர்ஸ்க்கான மெயின் ரெவன்யூ அந்த ஸ்நாக்ஸ் அண்ட் பிவரேஜஸ்லேருந்து வந்துடுது. ஆனால் ஆட்லேருந்து அவங்களுக்கு ரெவன்யூஸ் வருது. ஸோ நான் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த ஆட்லேருந்து மட்டுமே பிவிஆருக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னா, இந்த குவார்ட்டரில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 90 நாள் குவார்ட்டர்னா ஒரு 90 நாள் 3 மாதம் கணக்கு 140 கோடி ரூபாய் கிட்ட வெறும் ஆட் ரெவன்யூ பிவிஆர் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, வெறும் ஆட் ரெவன்யூ. இது டிக்கெட் சேல்ஸ் கிடையாது, ஸ்நாக்ஸ் அண்ட் பிவரேஜஸ் சேல்ஸ் கிடையாது, வெறும் ஆட் ரெவன்யூ மட்டுமே இந்த 90 நாட்களில் பிவிஆர் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய். பார்த்துக்கோங்க, அதில் இந்த 1 லட்ச ரூபாய் இவங்களுக்கு அந்த ஒன் டேவே இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த ஆட் ரெவன்யூ வரும். அதில் இந்த 1 லட்ச ரூபாங்கிறது அந்த 1% கூட கிடையாது, அதுக்கும் கம்மி தான். இப்போ இந்த ஆட் ரெவன்யூஸ் இவங்க கட் ஆகுது. ஆக்சுவலாக ஆப்வியஸாக கட் ஆகும். ஆட் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை பீப்புள் வரமாட்டாங்க இந்த மாதிரி ஆடுக்கு, கரெக்டாக நீங்கள் மூவி ஸ்லாட் சொல்லிட்டீங்க, படம் போடுறப்ப தான் வராங்க அப்படின்னா ஆடு பார்க்க நிறைய பேர் வர மாட்டாங்க. ஸோ ஆட் ரெவன்யூ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாக செய்யும். அப்படி கட்டாச்சுன்னா இந்த மாதிரி பிவிஆர் மாதிரி சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ பட்ஜெட் டிக்கெட் தெரியுமா, 60 ரூபா டிக்கெட்டு, அதை கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 60 ரூபா டிக்கெட்லாம் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் கிடையாது போல. இந்த 60 ரூபா தான் வைக்கணுன்ட்டு அந்த அதுக்கு மேலே இருக்கிற டிக்கெட்ஸ் தான் அந்த ரேட் ஃபிக்ஸ்டு ரேட்டு. 60 rupees ஃபிக்ஸ்ட் ரேட்டுன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் அது ஃபிக்ஸ்டு ரேட்டாக இல்லைனா அதோட ரேட்டை ஏற்றுவாங்க, இல்லை அதே கேன்சல் பண்ணுற 60 ரூபா ஸ்லாட்டே இருக்காது. நான்லாம் 60 ரூபா டிக்கெட் தான் போய் படம் பார்ப்பேன். ஏன்னா நான் இப்போ மாதத்துக்கு 4-5 படம் பார்க்குறேன்னா என்னால் போயிட்டு மொத்தமாக எல்லா காசும் 200 ரூபா கொடுத்து படம் பார்க்க முடியும். ஆனால் 60 ரூபா கொடுத்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்க போக முடியும். ஸோ அதனால் 60 ரூபா டிக்கெட் கொடுத்து நான் படம் பார்ப்பேன். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இல்லாமல் போய்டும், 60 rupees ப்ரிவிலேஜ் இல்லாமல் போய்டும். அதே மாதிரி ஸ்நாக்ஸில் இவங்க ரேட்டை ஏற்ற வாய்ப்பு இருக்குது. இங்கே ஆடில் ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு அது லாஸ்ட்டே கிடையாது. அதில் கட்டாச்சும் அதில் ஏற்றிடுவாங்க. இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் 4 பேர் சேர்ந்து படம் பார்க்க போகிறாங்கன்னா மினிமம் 2000 ரூபா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. 2000 ரூபா இருந்தால் தான் அவங்களால ஸ்நாக்ஸே வாங்க முடியும். கொடுத்து வாங்குவாங்க. சிம்பிள் ஆட் ரெவன்யூ கட் ஆகும்போது ஸ்நாக்ஸ்ல ரேட் ஏற்றி போயிடுவாங்க. விட்டதை பிடிக்கிறேன். இந்த 2000 ரூபாங்கிறது 2500 மாறும். அதுவே உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட். அப்படியே கொஞ்சமாக அவங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்கே தெரியாமல் காசை கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு உட்காந்து ஒரு 20 நிமிஷம் ஆடை பார்த்துட்டு போயிடலாம். இங்கே போய் தண்டத்துக்குன்னு அவங்க ஸ்நாக்ஸ் காசை ஏற்றுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது அதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆடை பார்த்துட்டு போயிடலாமே. இல்லையா ஆடு ஓடுதுன்னு தெரியல, லேட்டாக வந்துட்டு போயிடுங்க படத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மேபி இப்போ கேஸ் போட்டவர் நான் அவர் சைடு தப்பு சொல்ல, அவருக்கு தெரியாது போல இருக்கு பிவிஆரில் இந்த மாதிரி ஆடு ஓடும் அப்படின்னு அவருக்கு தெரியாது. மோஸ்ட்டாக இப்போ எங்கள் கேங்கிலே ஒரு 10 பேருக்குன்னா எங்கள் 10 பேருக்குமே தெரியும் பிவிஆரில் ஆடு ஓடும் அப்படின்ட்டு. நாங்கள் லேட்டாக தான் போவோம். அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அவரையும் குத்தம் சொல்ல முடியாது. அவருக்கும் இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸ் ஒர்க் இருந்திருக்கலாம், அவர் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. நான் என் சைட்லேருந்து பேசுகிறேன்னா எனக்கு அந்த ஆடு எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது. எனக்கு நிறைய பெனிஃபிட் தான் கொடுத்துருக்கு. நான் ஒரு டிக்கெட் 10 மணிக்கு நாங்கள் பசங்களாம் புக் பண்ணுறோன்னா நாங்கள் ஒரு 9:55 ரூம்லேருந்து கிளம்பிடுவோம். சென்னையில் நாங்கள் கிளம்புற நேரம் பார்த்து டிராஃபிக் வந்துடும். டிராஃபிக் எங்கள் பிரச்சனை கிடையாது. ஸோ நாங்களா லேட் பண்ணால் பரவாயில்ல, நாங்களாவும் லேட் பண்ணி போயிருக்கோம். பட் நிறைய டைம் டிராஃபிக்கும் ஆகிருக்கு. நாங்கள் அந்த டிராஃபிக்கில் பேனிக் ஆக மாட்டோம். இல்லை நாங்களே லேட் பண்ணாலும் பேனிக் ஆக மாட்டோம். திடீர்னு போகிற வழியில் பசிக்கு ஒருத்தவங்க சாப்பிடணும்னு சொல்லுவான், எந்த பிரச்சனையும் ஆகாது. ஏன்னா நம்ம பிவிஆரில் தானே படம் ஓடுது. 20 நிமிஷம் ஆடு போடுவான். 10 மணினா 10:20 10:25 தான் ஷோ போடுவான். தைரியமாக போவோம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய தேட்டர்ஸ்க்கு படம் பார்க்க போயிருக்கோம். எந்த தேட்டருக்கு மேக்ஸிமம் 95% நாங்கள் பசங்களாம் கேங்காக போகும்போது படம் போடுற டைமுக்கு போனதே கிடையாது. அந்த படத்தோட டைமிங்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தள்ளி தான் நாங்கள் போவோம். ஒரு 15 minutes ½ hour தள்ளிலாம் போயிருக்கோம். ஆனால் அதே மாதிரி அந்த மாதிரி போகிறதுனால நிறைய சீன்ஸ் ஸ்டார்டிங் சீன்ஸை மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் பிவிஆரில் நாங்கள் போய் ஒரு தடவை கூட நாங்கள் சீன்ஸை மிஸ் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட்டு சீன்லேருந்து படம் பார்ப்போம். ஏன்னா ஒரு தைரியம் தான். நாங்கள் 10 மணினா 10 மணி தான் கிளம்புவோம். அந்த டைமுக்கு ஆடு போட்டுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒரு 15 minutes போய் ரீச் ஆகிடுவோம். நாங்கள் போய் ஒரு 5 minutes ஆடை பார்த்துட்டு படம் பார்ப்போம். அப்பேற்பட்ட அவங்க அவ்வளோ ஆடு ஓட்டியுமே நாங்கள் லேட்டாக போய் சீன்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் எவ்வளோ நேரம் லேட்டாக போயிருக்கோம். 3/4 மணி நேரம் லேட்டாக போயிருக்கோம். அப்படியுமே நாங்கள் சீன்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நாங்கள் பிவிஆரில் சீன்ஸ் மிஸ் பண்ணதே கிடையாது. ஐ மீன் சீன்னு சொல்கிறேன், அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஆடு எங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கு.
செய்யும் கிடையாது, எனக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருந்தது ஆடு போடுறது. அதே மாதிரி நான் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டாலுமே ஒரு 20 நிமிஷம் என்னால் உட்காந்து ஆடு பார்க்க முடியாத நிலைமையில நான் கிடையாது. ஸோ நான் இப்போலாம் நிறைய பேர் அப்படியே இந்த ரீல்ஸ் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி உட்காந்து ஒரு இதில் பார்க்க முடியாது தான். ஆனால் எனக்கு நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னா என்னால் ஒரு 20 நிமிஷம் உட்காந்து ஆடை பார்க்க முடியுமானா முடியும். இல்லையா நான் எழுந்து வெளியே வந்து ஜாலியாக பசங்களோட கதை பேசுறது. ஸோ இந்த மாதிரி நான் ஜாலியாகிடுவேன். இது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அவங்க செஞ்ச தப்பு இவங்க செஞ்ச தப்புலாம் நான் இங்கே சொல்லவே வரல. இது என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பேசுகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆடு ஓடுனா நான் ஜாலியாக இருப்பேன். மேக்ஸிமம் நான் அந்த ஆடு போகிற டைமுக்கு போக மாட்டோம். நாங்கள் வேணும்னே லேட் பண்ண மாட்டோம். ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு. நாங்கள் போகும்போதே லேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. எவனோ ஒருத்தர் லேட் பண்ணுவான், ஏன் நானே லேட் பண்ணுவேன், அது என் ஃப்ரெண்டு மோகன் அவன் லேட் பண்ணுவான். அந்த மாதிரி நிறைய பேர் லேட் பண்ணுவாங்க. யாரை வேணாலும் இருக்கலாம் சார். நானே கூட நிறைய டைம் லேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆடு ஓடுறது ஒரு பெனிஃபிட்டாக இருந்தால எனக்கு பெருசாக அந்த ஆடு பிரச்சனை பண்ணது கிடையாது. ஒரு சில பேருக்கு அது பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ எஸ், அவ்வளோதான் கைஸ். அண்ட் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு ஆடு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு பிவிஆரில், ஆர் இல்லை ஆடு எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு ஆடு ஓடுறது பெனிஃபிட் தான், அப்படி எத்தனை பேருக்கு இருந்திருக்கு? மறக்காமல் உங்கள் தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு பிவிஆரோட ஃபுல் ஃபார்ம் யாருக்கா தெரியுமா? ஸோ யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இல்லை நானே சொல்கிறேன். பிவிஆரோட ஃபுல் ஃபார்ம் பிரியா வில்லேஜ் ரோட் ஷோ. அவ்வளோதான். இதுதான் பிவிஆரோட ஃபுல் ஃபார்ம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யார் மனசையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் நான் ஷேர் பண்ணல. ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணிருக்கேன். என் ஒப்பீனியன் உங்களுக்கு ஒத்து போச்சா இல்லையா அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறது.